நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்னைக்கு நீங்க கனவீனமா இருக்கீங்களா? உங்களை அநேக இடத்துல அவமானப்படுத்தி, உங்களை வெட்கப்படுத்தி, உங்க பேரெல்லாம் கெடுத்து ஒண்ணுமே இல்லாம மாத்திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கனமுள்ள மனுஷனாய், கனமுள்ள பாத்திரமாய், கனமுள்ள குடும்பமாய், மிகவும் பேர் புகழோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் நம்மளை கனவீனப்படுத்துவான், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? கனம் பெற்றவனாயிருந்தான், மிகவும் மதிப்பு மரியாதையோடு இருந்தான். ஆனால் இவன் பட்ட பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள் தெரியுமா? இதே 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாயானவள் இவனை ரொம்ப வருத்தத்தோட பெத்தன்னு சொல்லி பேரே யாபேஸ் என்று வைத்தார்கள். யாபேஸ் என்றால் வருத்தத்தின் பிள்ளை, வருத்தத்தோட பெற்றெடுத்ததுனால யாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. பாத்தீங்களா? தாயி பிள்ளைய குறிச்சு ஒரு எண்ணம், இவனை ரொம்ப வருத்தப்படுத்திட்டான், இவன் பேரே அப்படி மாறட்டும் அப்படின்னு அவங்க கனப்படுத்தி வச்சுட்டாங்க. அவ கூப்பிடும் போதெல்லாம், வருத்தவங்க வாடா, வருத்தவங்க வா, வருத்தம் பிடிச்சவனங்க வா, சாபம் பிடிச்சவனங்க வா, அநியாயம் செய்யறவன எங்க வா, பொய்யனை எங்க வா, திருடனை எங்க வா, திருட்டு பயல எங்க வா அப்படின்னு சொல்லி, கொலைகாரன் எங்க வா, நீ விபச்சாரக்காரன் எங்க வா, வேசியின் பிள்ளைய எங்க வான்னு சொல்லி அநேக தவறான பெயர்களை வச்சு கூட உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க பேர்ல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கனவீனமான பெயர்கள் எல்லாம் மாற்றி உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு என்ன பேர்னாலும் வச்சு கூப்பிடலாம், உங்களை எப்படி வேண்டுமானாலும் அசிங்கப்படுத்தலாம், உங்களை எவ்வளவுக்குள்ள வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்குள்ள அவங்க வேதனைப்படுத்தலாம். கலங்காதிருங்கள், உங்களை கனப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவனுடைய வேதனை அப்படி இருந்தாலும், தாய் யாபேஸ் என்ற ஒரு பெயரை வைத்திருந்தாலும், யாபேஸ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய சமூகத்துல போய் அவன் விழுகிறான். விழுந்து, கர்த்தாவே, நான் ரொம்ப வேதனையோட இருக்கிறேன், நான் ரொம்ப ஒடுக்கமான இடத்துல இருக்கிறேன், என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க, நீங்க என்ன ஆசீர்வதிச்சு என் எல்லையை நீங்க பெரிதாக்குங்க. தீங்கு என்னை ரொம்ப துக்கப்படுத்துது, ஏன்னா என் பேரே பிரச்சனை அப்படின்னு இருக்குது, என் பேரே தொந்தரவு பிடிச்சவன் இருக்குது, என் பேரே வேதனைக்குரியவன் இருக்குது. ஆகையால் தீங்கு என்னை ரொம்ப துக்கப்படுத்துது. ஆகையால் நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன ஆசீர்வதிச்சு என் எல்லையை பெரிதாக்குங்க. யாபேஸுடைய வாழ்க்கை தலைகீழா மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாபேஸ் கர்த்தருடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். அவங்க அம்மா அப்படி பேர் வச்சிருந்தாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணினாரு? அவன் சகோதரர்களுக்குள்ள எல்லாரை காட்டிலும் கர்த்தர் யாபேஸுடைய வாழ்க்கைய நல்ல உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு வச்சதுக்கு ரகசியம் என்னன்னா, இந்த யாபேஸ் கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டான். இன்னைக்கு பாருங்க, அவங்க என்ன உயர்த்துவாங்க, இவங்க என்ன உயர்த்துவாங்க, அவங்க மேல என்ன கொண்டு போவாங்க, இவங்க என்ன அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க, இவங்க அப்படி செய்வாங்க, அப்படி அவங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்லி யாரையாவது மனுஷனுக்கு மேல நீங்க நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு கனவீனம் தான் வரும். ஆனா நீங்க கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, கர்த்தாவே, யாபேசை ஆசீர்வதித்தவர், யாபேசை கனப்படுத்தினவர், யாபேசுடைய வாழ்க்கையை உயர்த்தின ஆண்டவர், என்னையும் என் வாழ்க்கையும் நீர் எனக்கு உயர்த்த வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை கனமுள்ள வாழ்க்கையா மாத்திடுவார். உங்க எதிர்காலம் கனமுள்ள எதிர்காலமாய் மாறிவிடும். உங்க படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, உங்க பேரு, உங்க புகழ் எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா சகோதரர்களை பார்க்கும் யாபேசை கனம் அடைய செய்த தேவன் உங்களையும் கனம் அடைய செய்வார். வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கனவீனப்படுத்திட்டாங்களே, ரொம்ப வெட்கப்படுத்திட்டாங்களே, நான் ரொம்ப அவமானத்துல இருக்கிறேன்னு, என் பேரெல்லாம் கெட்டு குட்டிச்சவர் ஆகி போச்சே, நான் யாருக்கு முன்னாடி தலை காட்ட முடியலையே அப்படி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனையெல்லாம் நீக்கி
நான் உன்னை கனப்படுத்துவேன். நான் யாபேசின் தேவன், நான் உன்னை கனப்படுத்த உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த கனவீனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருந்தாலும், எப்பேற்பட்ட சீல் உங்களை குறிச்சு பண்ணியிருந்தாலும், அதையெல்லாம் உடைச்சி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க கனவீனங்கள் எல்லாம் மாற்றி உங்களை கனப்படுத்துவார். யாபேசின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யாபேசை போல கெட்டியாக அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கனவான்களாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை நாள் முழுவதும் கனப்படுத்துவாராங்க. God bless you.